இன்னைக்கு நாம SQLோட 6வது வகுப்புல இருக்கிறோம். இந்த கிளாஸ்ல டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கிராண்ட், ரிவோக் இந்த 2யுமே எப்படி ரியல் டைமா நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஒரு டேட்டாபேஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த டேட்டாபேஸ்ல டெவலப்பர்ஸ் கனெக்ட் பண்ணுவாங்க, டெஸ்டர்ஸ் கனெக்ட் பண்ணுவாங்க, புரொடக்ஷன் சர்வர மெயின்டெயின் பண்றவங்க கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்படி இவங்க எல்லாருமே கனெக்ட் பண்ணி தான் அந்த டேட்டாபேஸ்ல தேவைப்படக்கூடிய எல்லா ஒர்க்கையும் பண்ணுவாங்க. மேபி அந்த டேட்டாபேஸ் அப்படிங்கிறது வந்து அந்த பிசினஸ் டேட்டா எல்லாத்தையுமே அதில ஹேண்டில் பண்றதுனால, ரொம்ப ரொம்ப முக்கியமான டேட்டாக்கள் அந்த டேட்டாபேஸ்ல இருக்கும். ஒரு புதுசா ஒரு ஃப்ரெஷர் வந்து அந்த டீம்ல ஜாயின் பண்றாரு. அவரு இந்த டேட்டாபேஸ்ல கனெக்ட் பண்ணணும்னு நெனைக்கிறாரு. ஒரு ஆக்சஸ் கேட்கிறாரு. நாம ஃபுல் பிரிவிலேஜ் உள்ள ஒரு ஆக்சஸ் அவருக்கு குடுத்துட்டோம்னா, மேபி தெரியாத்தனமா அவரு ஒரு டேட்டாவ டெலீட் பண்ணிட்டாலோ, ஒரு டேபிள டெலீட் பண்ணிட்டாலோ, அந்த பிசினஸ் அப்படிங்கிறது மிக அதிக அளவுல பாதிக்கப்படும். சரிங்களா? அங்க தான் இங்க கிராண்ட், ரிவோக் அப்படிங்கிற அந்த 2மே தேவைப்படுது. அவங்களுக்கு எந்த விதமான ஆக்சஸ் தேவையோ, செலக்ட்னா அவங்க அந்த டேட்டாவ வெறும் செலக்ட் கொரி மட்டும் தான் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அவங்க அந்த டேட்டாவ ரீட் மட்டும் தான் பண்ண முடியும். அந்த டேட்டாவ மாடிஃபை பண்ண முடியாது. ஸோ இப்படி ஏகப்பட்ட லெவல் ஆஃப் ஆக்சஸ் இருக்கு. ஒவ்வொரு லெவல் ஆஃப் ஆக்சஸையும் நம்ம அந்த யூசருக்கு மாத்தி மாத்தி குடுத்துக்கலாம். அத எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சரிங்களா? முதல்ல நம்மளுக்கு sysdbல கனெக்ட் பண்ணியிருக்கணும். நீங்க இங்க பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் சிஸ்டம் DBல கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். உங்களுக்கு வேணா அந்த கனெக்ஷன ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ப்ராப்பர்ட்டீஸ்ல போய் பார்த்தீங்கன்னா, சிஸ்டம் கனெக்ஷன் அதோட யூசர் நேம், பாஸ்வேர்ட் எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். ரோல் வந்து sysdbன்னு கனெக்ட் ஆயிருக்கணும். சரிங்களா? நான் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ அத கனெக்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? முதல்ல என்ன பண்ண போறோம்னா, இந்த sysdb கனெக்ஷன யூஸ் பண்ணி ஒரு யூசர் கிரியேட் பண்ண போறேன். யூசர் கிரியேட் பண்றதுக்கான கமாண்ட் என்னன்னா, கிரியேட் யூசர் அந்த யூசர் நேம் ஐடென்டிஃபைட் பை பாஸ்வேர்ட் சரிங்களா? குடுத்து ஒரு யூசர் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த யூசர் அவருக்குண்டான யூசர்ல கனெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு கனெக்ட் பண்ணி காட்டுறேனே. நியூ கனெக்ஷன் கிளிக் பண்ணிக்கிறேன். நேம் ஆஃப் த கனெக்ஷன் குடுத்துக்கிறேன். யூசர் நேம் குடுத்துக்கிறேன். பாஸ்வேர்ட் வந்து டெஸ்ட்ன்னு குடுத்துருக்கிறோம். அத குடுத்துக்கிறேன். ஹோஸ்ட் நேம் அதே தான். போர்ட் நேம் 1521 சர்வீஸ் நேம் வந்து XCன்னு குடுத்து டெஸ்ட் குடுக்குறேன். சரிங்களா? என்ன எரர் வருது? ஓரா யூசர் டெஸ்டிங் ஸ்கீமா லேக்ஸ் கிரியேட் செஷன். அதாவது இந்த யூசர் வந்து ஒரு செஷன அவரால கிரியேட் பண்ண முடியல. இந்த யூசர் டேட்டாபேஸ்ல கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது, அவரால செஷன கிரியேட் பண்ண முடியல. அப்போ என்ன பண்ணணும்? ஒரு யூசர் கிரியேட் பண்ணோம்னா, அந்த யூசர் அந்த ஸ்கீமாவுல கனெக்ட் பண்றதுக்கு தேவையான பிரிவிலேஜஸையும் குடுக்கணும். சரிங்களா? அதுக்குண்டான கமாண்ட பாருங்களேன். கிராண்ட் கிரியேட் செஷன் டூ அந்த ஸ்கீமா நேம் சரிங்களா? குடுத்து என்ன பண்ணிக்கிறேன், கிராண்ட் சக்சீடட்ன்னு வந்துருச்சு. ஓகே. இப்போ அவரால அந்த செஷன்ல கனெக்ட் பண்ண முடியுமா? புதுசா கிரியேட் பண்ணோம்ல, இந்த டெஸ்டிங் ஸ்கீமா அப்படிங்கிற ஒரு ஸ்கீமா வந்து அவரு புதுசா ஒரு செஷன்ல கனெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, திரும்ப கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸ்கீமா நேம் காப்பி பண்ணிக்கிறேன். குடுத்து யூசர் நேம், பாஸ்வேர்ட் வந்து நான் குடுத்த பாஸ்வேர்ட குடுத்துக்கிறேன். சேவ் பாஸ்வேர்டுன்னு குடுத்துக்கிறேன். சர்வீஸ் நேம் குடுத்து என்ன பண்றேன், டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ஓகேங்களா? இப்ப என்னால என்ன பண்ண முடியுது? புதுசா நம்ம கிரியேட் பண்ண யூசர் டெஸ்டிங் ஸ்கீமா அப்படிங்கிற ஒரு யூசர் கிரியேட் பண்ணியிருந்தோம். அவரால என்ன பண்ண முடியும்? இப்போ கனெக்ட் பண்ண முடியும். சரிங்களா? இப்ப நீங்க இந்த ஸ்க்ரீன்ல பார்த்தீங்கன்னா, சிஸ்டம் மேல உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறேன். அப்படிங்கிற sysdbய கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி புதுசா கிரியேட் பண்ண ஒரு ஸ்கீமாவையும் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். இப்போ இவரால ஒரு டேபிள் கிரியேட் பண்ண முடியுமா? நீங்க இப்போ லெஃப்ட் சைட்ல எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த டெஸ்டிங் ஸ்கீமா அப்படிங்கிறது புதுசா கிரியேட் பண்ணது. அவருக்குள்ள எந்த விதமான டேபிளும் இல்ல. இவரு என்ன பண்றாரு? ஒரு டேபிள் கிரியேட் பண்ண ட்ரை பண்றாரு. சரிங்களா? கிரியேட் டேபிள் டெஸ்ட் டேபிள் குடுத்து INT ஐடின்னு குடுத்து என்ன பண்றாரு? ஒரு டேபிள் கிரியேட் பண்ண ட்ரை பண்றாரு. இவரால பண்ண முடியல. நீங்க அந்த எரர பார்த்தீங்கன்னா, இன்சஃபிஷியன்ட் பிரிவிலேஜஸ் அன் அட்டெம்ப்ட் வாஸ் மேட் டூ பெர்ஃபார்ம் எ டேட்டாபேஸ் ஆப்பரேஷன் வித்தவுட் நெசசரி பிரிவிலேஜஸ். ஸோ இவருக்கு டேபிள் கிரியேட் பண்ணக்கூடிய பிரிவிலேஜ் குடுக்கல. சரிங்களா? இப்ப என்ன பண்ண போறோம்னா, இதே யூசருக்கு நம்ம புதுசா கிரியேட் பண்ண யூசருக்கு டேபிள் கிரியேட் பண்றக்கூடிய ஆக்சஸயுமே குடுக்குறோம். சரிங்களா? ஓகே. இப்போ இந்த டேபிள் கிரியேட் பண்றக்கூடிய ஆக்சஸ் மட்டும் குடுத்தா அவரால டேபிள் கிரியேட் பண்ணிற முடியுமா? டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமே. டேபிள் கிரியேட் பண்ண ட்ரை பண்றோம். திரும்ப எரர் வருது. என்ன எரர் வருதுன்னா, அந்த யூசரால அலோகேட் பண்ண முடியல. அந்த டேபிள் கிரியேட் பண்றதுக்கு ஒரு மெமரி தேவைப்படும் பார்த்தீங்களா?
அந்த மெமரிய அலோகேட் பண்றதுக்கு அவருக்கு பெர்மிஷன் இல்ல. ஓகேங்களா? திரும்ப என்ன பண்ண போறோம், மெமரி அலோகேட் பண்றதுக்கு நம்மளுக்கு ஒரு பெர்மிஷன் குடுக்கணும். அந்த பெர்மிஷன் எப்படி குடுப்பீங்க? ஒரு ஸ்கீமா கிரியேட் பண்ணும்போது, அந்த ஸ்கீமால டிஃபால்ட் டேபிள் ஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு நேம் கிரியேட் ஆகும். அந்த நேம் ஸ்பேஸ்ல நம்ம அலோகேட் பண்ணணும் மெமரிய. எப்படி அலோகேட் பண்ணுவீங்க? நம்ம செலக்ட் query யூஸ் பண்ணி என்ன பண்ண போறோம்னா, அந்த டிஃபால்ட் டேபிள் ஸ்பேஸ் நேம் என்னன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க போறோம். டிஃபால்ட் டேபிள் ஸ்பேஸ் நேம் என்ன? சிஸ்டம். ஸோ இந்த சிஸ்டம்க்கு என்ன பண்ண போறோம்னா, நம்ம மெமரிய அலோகேட் பண்ண போறோம். அதுக்குண்டான query என்ன? அல்டர் யூசர் அந்த யூசர் அதாவது நம்ம யூசர் கிரியேட் பண்ணோம்ல அந்த நேம் கொடுத்துக்கணும். கோட்டான்னு என்னது மெமரி அலோகேட் பண்ண போறோம். அன்லிமிட்டடா அலோகேட் பண்ண போறோம். எதற்குன்னா இந்த சிஸ்டம்க்கு. இப்போ நீங்க என்ன பண்ணுங்க திரும்ப அல்டர் பண்ணிக்கோங்க. யூசர் டெஸ்டிங் ஸ்கீமா அல்டர்ட்னு வந்துருச்சு சரிங்களா? கமிட் கொடுத்துட்டு திரும்ப இங்க வந்து டேபிள் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? டேபிள் என்ன ஆயிடுச்சு? டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த டேபிள்ல நம்ம டேட்டா இன்சர்ட் பண்றது, டேட்டா அப்டேட் பண்றது, டெலீட் பண்றது அப்படி ஏகப்பட்ட கொரி எக்ஸிக்யூட் பண்ணோம்ல, அதுக்குமே நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கும்? தனியா ஒரு ஆக்சஸ் குடுக்க வேண்டி இருக்கும். சரிங்களா? என்ன பண்ண போறோம்னா, திரும்ப அந்த டேபிள்க்கு தேவையான ஆக்சஸ் குடுக்க போறோம். செலக்ட் குடுக்க போறோம். இன்சர்ட், அப்டேட், டெலீட் எல்லாத்தையும் இந்த ஸ்கீமாக்கு குடுக்க போறோம். ஓகேங்களா? கிராண்ட் சக்சீடட்ன்னு வந்துருச்சு. கமிட் குடுத்துட்டு, இப்ப என்ன பண்ண போறேன்னா, அந்த டேபிள்ல ஃபர்ஸ்ட் டேட்டா இருக்கான்னு பார்க்க போறேன். சரிங்களா? ஸ்டார் ஃப்ரம் இந்த டேபிள் நேம் குடுக்குறேன். குடுத்து ஏதாவது டேட்டா இருக்குதான்னு பார்க்குறேன். சரிங்களா? டேட்டா எதுவுமே இல்ல. இப்ப என்ன பண்ண போறேன், இன்சர்ட் இன்டூ த டேபிள் நேம் குடுத்துக்கிறேன். சரிங்களா? டேபிள் நேம் குடுத்துட்டு வேல்யூஸ் வேல்யூஸ் என்ன குடுக்குறேன் ஃபர்ஸ்ட்டு சும்மா 1ன்னு குடுக்குறேன். ஏன்னா, ஒரே ஒரு காலம் தான் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். அந்த காலம் டேட்டா மட்டும் என்னால இன்சர்ட் பண்ண முடியுதான்னு பார்க்க போறேன். சரிங்களா? ஏதோ எரர் வந்துருச்சு. இன்சர்ட் ஓகே ஸ்பெல்லிங் மிஸ்டேக். இன்சர்ட் திரும்ப இன்சர்ட் குடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா, 1 ரோ இன்சர்ட்ன்னு வந்துருச்சு. ஓகேங்களா? செலக்ட் கொரி எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறேன். ஓகே. இப்போ அந்த டேட்டா என்ன ஆயிடுச்சு? இன்சர்ட் ஆயிருக்கு. இப்போ என்ன பண்றோம்னா, கொஞ்ச நாள் கழிச்சு, இவங்களுக்கு இந்தந்த ஆக்சஸ்லாம் குடுத்துருக்கிறோம். இந்தந்த ஆக்சஸ அவங்க கிட்ட இருந்து பிடுங்கணும். இவரு என்ன பண்றாருன்னா, எக்கச்சக்கமா டேபிள்லாம் அவரு கிரியேட் பண்றாரு, டேட்டா இன்சர்ட் பண்றாரு, என்னெல்லாமோ பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. திடீர்னு டேட்டாபேஸ் அட்மின் என்ன பண்ணணும்னு நெனைக்கிறாருன்னா, எல்லா ஆக்சஸ ரிவோக் பண்ணணும்னு நெனைக்கிறாரு. ஓகேங்களா? அப்போ சிம்பிளா ரிவோக் கமாண்ட் யூஸ் பண்ணோம்னா, அவரால குடுத்திருக்கக்கூடிய எல்லா விதமான ஆக்சஸையுமே ரிவோக் பண்ண முடியும். முதல்ல என்ன பண்ண போறோம்னா, அவருக்கு டேபிள் கிரியேட் பண்றதுக்கு உண்டான ஆக்சஸ மொத்தமா தூக்கப் போறோம். சரிங்களா? எப்படி தூக்குறோம்? ரிவோக் கிரியேட் டேபிள் யாருக்கு? அந்த யூசருக்கு. சரிங்களா? எக்ஸிக்யூட் பண்றேன். ரிவோக் சக்சீடட்ன்னு வந்துருச்சு. ஓகேங்களா? கமிட் குடுத்துட்டு, இப்ப என்ன பண்ண போறோம்னா, இங்க வந்துட்டு அவரு புதுசா இன்னொரு டேபிள் கிரியேட் பண்ண போறாரு. சும்மா ரீநேம் பண்ணிக்கிறேன். ரீநேம் பண்ணிட்டு டேபிள் கிரியேட் பண்ண ட்ரை பண்றாரு. என்ன ஆயிடுச்சு? அவரால டேபிள் கிரியேட் பண்ண முடியல. ஓகேங்களா? திரும்ப என்ன பண்ணணும்? இன்னும் இந்த ஸ்கீமாவுல கனெக்ட்டே பண்ண முடியாத அளவுக்கு அவருடைய ஆக்சஸ ரிமூவ் பண்ணணும்னு நெனைக்கிறாங்க. சரிங்களா? அப்ப என்ன பண்ணணும்? ரிவோக் கிரியேட் செஷன் அப்படிங்கிறத குடுக்கணும். சரிங்களா? குடுத்துட்டு என்ன பண்ண போறோம்னா, எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம். ரிவோக் சக்சீடட்ன்னு வந்துருச்சு. கமிட் குடுத்துட்டு, இப்ப என்ன பண்ண போறோம்? அவரு லாக் அவுட் பண்ணிட்டு, சரிங்களா? லாக் அவுட் பண்ணிட்டு திரும்ப கனெக்ட் பண்ண ட்ரை பண்றாரு. என்ன எரர் வருது? கிரியேட் செஷன் பிரிவிலேஜ் லாக் ஆன் டினைடுன்னு வந்துருச்சு. அவரால என்ன பண்ண முடியல? இந்த ஸ்கீமாவுல கனெக்ட் பண்ண முடியல. ஓகேங்களா? ஸோ இப்படிதான் ஒருத்தருக்கு தேவையான ஆக்சஸ கிராண்ட் யூஸ் பண்ணி குடுக்குறது. அவருக்கு குடுத்த ஆக்சஸ அவர்ட்ட இருந்து ரிவோக் பண்றதுக்கு ரிவோக் கமாண்ட யூஸ் பண்றது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. நன்றி.